திண்டுக்கல் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே வந்து அருள்மிகு ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இருக்குது. 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. அப்படியே நடந்து போவோம். நடந்து போயிட்டு அந்த கோட்டை மாரியம்மன் கோவிலில் ஸ்பெஷல் என்னென்னா அங்கே தங்கலாம்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க அங்கே போயிட்டு தங்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போயிட்டு பார்ப்போம். தங்க முடிஞ்சால் அங்கே தங்கிட்டு 2வது டே 2 இன்னையோட வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு பார்ப்போம். அதுக்கு மேலேயே வந்து ஒரு மலை மேலே ஒரு ஏறி போகிற மாதிரி ஒரு அட்ராக்ஷன் இருக்குன்றாங்க. அங்கேயும் போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோட்டை மாரியம்மன் கோவில் இன்னும் 1 கிலோமீட்டரும் காட்டுது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஸ்ட்ரைட்டாக இந்த ரோட்டில் இருந்து அப்படியே திண்டுக்கல் மாரியம்மன் கோவிலோட என்ட்ரன்ஸ் உள்ளே போயிட்டுருக்கோம். பார்ப்போம் ஏதாவது வந்து சான்சஸ் நம்மளுக்கு தங்குற இடம் மாதிரி எதுவும் சான்சஸ் கிடைக்குதா, இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் பார்ப்போம். உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து கோட்டை மாரியம்மன் கோவிலில் வந்து தங்குற மாதிரி இடம் இல்லைன்றாங்க. சரின்ட்டு இப்போ நம்ம பிளான் வந்து நேராக பழனி போக வேண்டியதான். பழனி போயிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு நைட்டு தங்கிட்டு காலையில் கொஞ்சம் சில பைக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நேராக நம்ம வந்து அடுத்த வந்து ஊர் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். மேக்ஸிமம் இந்த லாரி வந்து லிஃப்ட்டு கேட்டு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடுத்தடுத்து எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் இந்த லைனை வந்து முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிடுவோம். பார்ப்போம் எப்படி எவ்வளோ தூரம் எவ்வளோ நாள் ஆகுதுன்னு பார்ப்போம்.